பெண்களுக்கு மாத்திரம் சொத்துக்களையும் காணிகளையும் வீடுகளையும் கொடுத்துவிட்டு ஆண் பிள்ளைகளை நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்றால் எங்களுடைய ஆண் பிள்ளைகளுக்கு நாங்கள் அநியாயம் செய்கிறோம் என்பதை அன்பிற்குரிய பெற்றோர்களை நாங்கள் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். இது திட்ட தெளிவாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எச்சரித்த அம்சம். அன்பளிப்புகள் கொடுக்கப்படுகின்ற பொழுது எல்லா குழந்தைகளுக்கும் அன்பளிப்புகள் கொடுக்கப்பட வேண்டும். இதை தவிர்த்து தேவைகளை நிவர்த்தி செய்வது அது பல வகைகளிலே இருக்கும். சிறிய குழந்தை சாப்பிடுகின்ற அளவுக்கு பெரிய குழந்தை சாப்பிடாது. பெரிய குழந்தை அதிகமாகவே சாப்பிடும். சிறிய குழந்தையினுடைய 100 ரூபாய் இருக்குமா இருந்தால் பெரிய குழந்தையினுடைய சாப்பாட்டுக்கான பெருமதி 500. அதுக்கு சிறிய குழந்தைக்கு 100 தான் கொடுக்கணும், பெரிய குழந்தைக்கு 500 தான் கொடுக்கணும். அதில் மாற்று கருத்து இல்லை. சில பிள்ளைகள் நோய்வாய்ப்பட்டிருப்பார்கள், அவர்களுக்கு அதிகமாக செலவழிக்க என்ன தேவை இருக்கும். இதெல்லாம் நீதம் என்கின்ற அம்சம் கிடையாது. தேவைக்கு செலவழிப்பது வேறு. ஆனால் அன்பளிப்புகள் வழங்கப்படுகின்ற பொழுது நீதமாக வழங்கப்பட வேண்டும் என்கின்ற விடயத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரித்திருக்கிறார்கள். இது குடும்பம் சார்ந்த பகுதிக்குள் நாங்கள் கவனிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம் என்பதையும் ஈமானிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று சீதனம் என்கின்ற இந்த கொடுமை இந்த சமூகத்திலே, முஸ்லிம் சமூகத்திலே அதிகரித்து காணப்படுவதற்கு மிக பிரதான காரணம் அன்பளிப்பு வழங்குகின்ற விடயங்களிலே நாங்கள் ஒரு பட்சமாக முடிவெடுப்பது, பெண்களுக்கு மாத்திரம் அன்பளிப்புகள் கொடுப்பது. அது போன்றுதான் சொத்துள்ள தந்தையோ அல்லது தாயோ மரணித்து விட்டால் அந்த சொத்தை சரியான முறையில் பங்கீடு செய்யாமல் இருப்பது. ஒரு தந்தை மரணித்து விட்டால் அவருக்கு அதிகமான சொத்துக்கள் இருக்கிறது என்றால் அதை சரியான முறையிலே மனைவிக்கு இத்தனை பங்கு, பிள்ளைகளுக்கு இத்தனை பங்கு, அதில் ஆண் பிள்ளைகளுக்கு இத்தனை பங்கு, பெண் பிள்ளைகளுக்கு இத்தனை பங்கு என்பதாக அல் குர்ஆன் சூரத்து நிசா அழகாக பேசுகிறது. அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளே, இந்த சொத்து பங்கீடு சம்பந்தமாக அல் குர்ஆன் சொல்லிவிட்டு, அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு, யார் யாருக்கு என்னென்ன பங்குகள் கொடுக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை சுட்டி காட்டிவிட்டு அல்லாஹு தஆலா அந்த சொத்து பங்கீட்டை எப்படி முடிக்கிறான் என்றால், தில்க ஹுதூதுல்லாஹ், இவை அல்லாஹ்வினுடைய வரையறைகள், வரம்புகள். வம யுத்இல்லாஹ வ ரசூலஹு, யார் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழ்கிறாரோ ஃபயுத்ஹிலுஹு ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு காலிதீன ஃபீஹா, சுவர்க்கத்தில் அவர்கள் நிரந்தரமாக வாழ்வார்கள். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வமன் யஅஸில்லாஹ வ ரசூலஹு வ யதஅத்த ஹுதூதஹு, யார் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் மாறு செய்து அவனுடைய வரையறைகளை மீறுகிறார்களோ யுத்ஹில்ஹு நாரன் காலிதன் ஃபீஹா, அவர்களை அல்லாஹு தஆலா நிரந்தரமாக நரகிலே நுழைவிப்பான் என்பதாக அல்லாஹு தஆலா கடுமையாக எச்சரிக்கிறான் என்பதை ஈமானிய உறவுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று எங்களுடைய சமூகத்திலே எத்தனையோ முஸ்லிம்கள் மரணிக்கிறார்கள். இவர்களுடைய சொத்துகள் பங்கு வைக்கப்பட்டன என்கின்ற செய்திகள் எங்களுடைய காதுகளை வந்தடைவது கிடையாது. எங்கோ ஒரு இடத்திலே சொத்துக்கள் பங்கு வைக்கப்பட்டதாம் என்று ஒரு வருடத்துக்கு ஒரு முறை செய்வெடுக்கிறோம். அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளை அல்லாஹு தஆலாவினுடையார்களே, கடுமையாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே எச்சரித்து சொன்ன அம்சம் இந்த சொத்து பங்கீடு என்பதை ஈமானிய உறவுகளை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய மனைவி மரணித்தால் கணவனாக எங்களுக்கு கடமை அந்த சொத்தை பங்கீடு செய்வது, மனைவிக்கான சொத்தை. மனைவி மரணித்தால் அங்கே இருக்கக்கூடிய ஆண் மக்கள் அல்லது கணவன் மரணித்தால் மனைவி சொத்துக்களை பங்கிடுகின்ற விடயத்திலே கவனம் செலுத்த வேண்டும். ஈமானிய உறவுகளை அல்லாஹு தஆலாவின் அடியார்களே, மாறாக அப்படியோ சொத்துக்களை வைத்துக்கொண்டு பெண்களுக்கு மாத்திரம் கொடுத்துவிட்டு ஆண்களை நிற்கதியாகக்கூடிய நிலைமை ஈமானிய உறவுகளே, அல்லாஹு தஆலாவின் அடியார்களே, இது மார்க்கத்துக்கு நேர்முரணான செயற்பாடு என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது எங்களுடைய குடும்பம் சார்ந்த உத்ஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, அல்லாஹ் சொல்கிறான், இஸ்லாத்திலே நீங்கள் முழுமையாக நுழைந்து கொள்ளுங்கள். சொத்து பங்கீடும் இஸ்லாத்திலே உள்ளது, அனந்தர சொத்தை பங்கீடு செய்வதும் இஸ்லாத்திலே உள்ளது. அன்பளிப்புகள் வழங்கப்படுகின்ற பொழுது நீதமாக அன்பளிப்புகள் வழங்கப்படுவதும் இஸ்லாத்தில் உள்ளது என்பதை அன்பிற்குரிய ஈமானிய உறவுகளை அல்லாஹு தஆலாவின் அடியார்களை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனு உத்ஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா என்கின்ற வசனத்தை முடிக்கின்ற பொழுது, வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கிறார். ஈமானிய உறவுகளே, ஷைத்தான் சாதாரண ஒருவன் கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எங்களுடைய தந்தையை வழிகெடுத்தவன் இப்லீஸ் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஈமானிய உறவுகளை அல்லாஹு தஆலாவினுடைய அருளே, அவன் அல்லாஹ்விடம் சபதமிட்டு வந்திருக்கிறான். கால ஃபபிஇஸ்ஸதிக லஉக்வியன்னஹும் அஜ்மஈன், ரப்பே உன்னுடைய கண்ணியத்தின் மீது சத்தியமாக அனைத்து மக்களையும் நான் வழிகெடுப்பேன் என்று சொல்கிறான். சும்ம லஆத்தியன்னஹும் மின் பைனி ஐதிஹிம் வ மின் கல்ஃபிஹிம் வ அன் ஐமானிஹிம் வ அன் ஷமாயிலிஹிம், முன்னால வருவன், பின்னால வருவன், வலதால வருவன், இடதால வருவன். லஅக்உதன்ன லஹும் ஸிராத்தகல் முஸ்தகீம், உன்னுடைய நேரான
பாதையிலே நான் அமர்ந்து கொண்டு ஒட்டுமொத்த அனைத்து மக்களையும் நான் வழிகெடுப்பேன் என்பதாக அல்லாஹ்விடம் சபதமிட்டு வந்தவன் ஷைத்தான். எனவே ஈமானிய உறவுகளை அல்லாஹு தஆலாவின் அடியார்களே, ஷைத்தானுடைய ஆசை வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வை வணங்கி வழிபடுகின்ற, அல்லாஹ்வினுடைய சட்ட திட்டங்களை சரிவர நிறைவேற்றுகின்ற விடயத்திலே பொடுபோக்கு செலுத்தி விடாமல், பாவங்களிலே மூழ்கி விடாமல், மனிதன் என்ற அடிப்படையிலே பாவம் செய்வோம். அப்படித்தான் அல்லாஹு தஆலா எங்களை படைத்திருக்கிறான். ஆனால் பாவங்களில் நிலைத்திருப்பது, பாவங்களிலே மூழ்குவது அது ஷைத்தானுக்கான வெற்றி என்பதை ஈமானிய உறவுகளை புரிந்து கொண்டவர்களாக வல்ல ரப்புல் ஆலமீனும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எப்படி வாழ வேண்டும் என எங்களுக்கு இந்த வேதத்தையும் ஹதீஸ்களையும் தந்து வழிகாட்டி இருக்கிறார்களோ